சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலேசியாவுக்கு போய் நான் ராஜாவாகவும் நீ ராணியாவும் நம்ம பொண்ணு இளவரசியாவும் வாழணும்னு ஆசைப்பட்டனே. நீ என்னடானா இப்படி என் ஆசை கனவுல எல்லாம் மண்ணள்ளி போடுற? இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. சரி விடு, ஏதாவது செய்வோம். அடியே அழகு அஞ்சலி, சொல்லுங்க மேடம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வெளியில போகணும். ரெடியா இரு. என்ன? எங்க மேடம் போறோம்? ஓ, மேடம் எங்க போறோம் தெரிஞ்சாதான் வருவீங்களோ? அப்படி இல்ல மேடம், எங்க போறோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆயிட்டு வருவேன்னு சொன்னேன். ஓஹோ, இது வேறயா? மேடம் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி கிளம்புவீங்களோ? எங்க போறதா இருந்தாலும் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு இப்படி தலையை விரிச்சு போட்டுட்டு தானே போவே. அப்படியே வா, போதும். அப்புறம் நீ கிளம்பும் போது உன்னோட மூட்டை முடிச்சு எல்லாம் எடுத்து கட்டி அதையும் கையோட எடுத்துக்கிட்டு வந்துரு. அதெல்லாம் எதுக்கு மேடம்? இங்க பாரு, எனக்கு இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் ஏதாவது சொன்னா எதிர்கேள்வி கேட்காம நான் சொல்றத அப்படியே செய்யணும். ஏன்னா நீ என் வீட்டுல வேலை பாக்குறவ, அதனால நான் என்ன சொன்னாலும் செய்யணும். இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது, புரியுதா? போ, போய் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை. நான் கூப்பிடும் போது நீ ரெடியா இருக்கணும். மேடம், எல்லாத்தையும் பேக் பண்ணணுமா? ஆமாண்டி, அதத்தானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போற. நீ என்னமோ டவுட்டா வேற கேக்குற. உன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மூட்டை கட்டி வை. யார் போன்ல? ஏன் கட் பண்ணீங்க? அது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து போன் பண்ணிட்டே இருக்காங்க. கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நீ பேசுறியா? சும்மா பேசு. இல்ல வேண்டாம். ஐயோ, கட் ஆயிடுச்சே. அஞ்சலி, நான் மேல இருக்கேன், நீ வா. சாரிமா, உன் போன் எடுக்கிறதுக்குள்ள அந்த ராட்சசி வந்துட்டாமா. எதுக்குமா கால் பண்ண? மேடம் திடீர்னு என்கிட்ட வந்து மதியம் வெளியில போகணும், கிளம்பி ரெடியா இருன்னு சொன்னாங்க. எங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடியா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே சொன்னா? ஆமாப்பா, என்ன என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருன்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. உன்னை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி என்கிட்ட கத்திக்கிட்டே இருந்தாமா. இப்போ இப்படி சொல்றான்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு. உடனே வீட்டை விட்டு அனுப்ப போறாங்களா? என்ன சார் சொல்றீங்க? என்ன திடுத்துப்புன்னு வெளியே அனுப்புனா நான் எங்க சார் போவேன்? அதாம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த ராட்சசி உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவு எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லமா. ஏ அஞ்சலி, ஏ அஞ்சலி, மேடம் இங்க இருக்கேன். இல்லப்பா, நான் போயிட்டு வரேன். ஏய், எங்கடி இருக்க? மேல மாடியில இருக்கேன் மேடம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மேல ஒரே ஒட்டடையா இருந்துச்சு மேடம். சார் தான் அடிக்க சொன்னாரு, அதான் நான் அடிச்சிட்டு இருக்கேன். நீ ஒட்டடை அடிச்சு கிழிச்சதெல்லாம் போறோம், அதெல்லாம் அப்புறம் அடிச்சுக்கலாம். முதல்ல கீழே வா. இதோ வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். இங்க பாரு, நான் உன்கிட்ட சொன்னதை உன் மனசுலயே தான் வச்சுக்கணும்.
இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயாவது சொன்னேன்னு தெரிஞ்சது காலை உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. வா. எனக்காகவே பிறந்தவளே திருநாளையே கொடுப்பவளே. அஞ்சலி கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைஃப் ஃபுல்லா அஞ்சலி நம்ம கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பாப்பா, அப்பாவுக்கும் சித்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடணும் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் குணவதி மேடம் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம். அதுக்குள்ள அஞ்சலியாவே வந்து என்ன லவ் பண்றத ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. இன்னைக்கு மதியம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. என்னை எங்க கூட்டிட்டு போறாங்க, எங்க கொண்டு போய் விட போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க என்ன எங்கேயாவது தெரியாத இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா நம்ம அப்பா சித்தப்பா இவங்க எல்லாரையும் வர சொல்லி நம்ம மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடலாம். இதுக்கப்புறமும் லேட் பண்ணக்கூடாது. ஐ லவ் யூ அஞ்சலி. என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறது கூட எப்படியாவது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு போகதானே போறோம். அது எப்போ போனா என்ன நினைச்சு எனக்கு நானே ஆறுதல் சொல்லி என் மனசை தேத்துக்கிட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அதான் இப்ப எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. நீ வெளியே வந்து இந்த உலகத்தை பாக்குறப்போ நீ பாக்குற முதல் முகம் உன் அப்பா முகமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது இப்ப முடியாது போல இருக்கு.